ஆனால் எங்களுக்கு நாங்கள் ரசித்தோம் இல்லையா, அந்த இது இல்லை தான், ரொம்ப வருது. இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு எமோஷனல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அக்டோபரில் வந்து சிங்கப்பூர் போய் மலேசியாவில் போய் இது ஈவெண்ட் பண்ணிட்டு வரும்போது மொத்தமாக உடஞ்சிட்டோம். டிவிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட அவமானம். என்னோட சுற்றி உள்ளவங்களை, என்னோட ஃபேமிலிஸ்னால் என்னோட ஃபேமிலி சரௌண்டிங்கில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் இருக்குங்க. நிறைய அவமானப்பட்டிருக்கோம். அவனும் முட்டு கொடுத்து தான் இருந்தோம், வேறு வழியே கிடையாது. எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம். ஆனால் எப்போ அந்த மே 4 இந்த பாருங்க சொல்லும் போதே எனக்கு கூஸ்பம்ப் ஆகுது. ரொம்ப சின்சியராக இருக்காரு, சீரியஸாக இருக்காரு, சிரிச்சு கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்காரு. உருளே இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நல்லது செய்யணும்னு வந்து விஜயகாந்த் அவர்களை ப்ரெஸ் மீட் வந்து ப்ரெஸ் வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணி அவரை டம்ப் பண்ணுச்சுன்னு தெரியும். இறங்கி பண்ணணும் சார், களத்தில் இறங்கணும் சார். இன்னும் களத்திலே வரல சார். முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்கணும். இங்கே பண்ணி அந்த இது கூட நல்லா ஸ்டெட் பண்ணி பண்ணணும். பண்ணால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்தவொடனே நம்ம சொல்ல முடியாதுன்னு விடக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும் சார். ஃபஸ்ட்லேயே களத்தில் நிற்கணும். விஜய் அவர்கள் தன்னோட முதல் காலடி எடுத்து வைக்கிறதே சிஎம்மாக உள்ளே வந்திருக்காருன்றப்போ அவர் எய்ம் வந்து இதோட நிற்காது, வேற ஒன்று இருக்குது. இப்போது அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து அவரால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுக்குறாரு. ரொம்ப சின்சியராக இருக்காரு, சீரியஸாக இருக்காரு, சிரிச்சு கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்காரு. உருளே இருக்காரு. பட் ஆனால் இதுவுமே நல்லா இருக்கு. இவர் அடுத்த பாதை இல்லையா, அடுத்த போச்சு. இதை எப்படி பார்க்குறேன்னா அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரமாக பார்க்குறேன் இந்த கதரால. கண்டிப்பாக அடுத்த தேர்தலையும் விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்றதுக்கு இது முன்னாடியே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. இன்னும் இவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து செம்மங்க. இப்போ கூட ரீசெண்டாக ராகவ லாரன்ஸ் அவர்கள் வேற ஒரு உதாரணம் சொன்னார். அது வந்து எப்படி மேனிபுலேட் ஆச்சுன்னா மக்களை திருநாய்களோட ஒப்பிடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, தாய்க்கு நிகராக தான் நான் மக்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை வரும்ல, இப்போ இதுலேயே ஒரு எவிடன்ஸ் தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நல்லது செய்யணும்னு வந்து விஜயகாந்த் அவர்களை ப்ரெஸ் வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணி அவரை டம்ப் பண்ணுச்சுன்னு தெரியும். இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம அவர் தெளிவாக போயிட்டுருக்காரு. நான் மக்களை நம்பி வந்தேன், மக்கள் என்ன நம்புகிறாங்க, நான் மக்களுக்காக எல்லா வேலைகளும் செய்வேன், அவ்வளோதான், அப்படியே போயிட்டுருக்காரு அவர் பாட்டுக்கு. இது ஒரு சமமான ஒரு போட்டியாளர் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சான்ஸே கிடையாதுங்க. அது சினிமாலையும் சரி அரசியலையும் சரி விஜய் அவர்கள் வந்து எதிர்பாராத உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. இப்போ அரசியல் வந்து இன்னும் 1.5 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் தலைவருமே எந்த ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல்லையே சட்டமன்ற அந்த பேரவை இருக்கு இல்லையா, தலைமை செயலகம், அதுக்குள்ளார எம்எல்ஏவோ அமைச்சராவோ தான் போயிருக்காங்க, முதலமைச்சராக போனதே கிடையாது. விஜய் அவர்கள் தன்னோட முதல் காலடி எடுத்து வைக்கிறதே சிஎம்மாக உள்ளே வந்திருக்காருன்றப்போ அவர் எய்ம் வந்து இதோட நிற்காது, வேற ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற ஸ்டேட்லேயுமே ஒரு கிரேஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று அவர் தனியாக தெரிகிறாரு. டெல்லிக்கு போனாலும் அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட கரிஸ்மாவாக இருக்கட்டும், தனியாக தெரிகிறாரு. கண்டிப்பாக பெருமை சேர்ப்பார். நாங்கள் ரசித்த அண்ணன் எங்களோட இது எங்களுக்கு ஒரு கரிஸ்மா கொடுத்துருந்தாரு. அந்த கரிஸ்மா போயிடுச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்கார். ஆனால் எங்களுக்கு நாங்கள் ரசித்தோம் இல்லையா, அந்த இது இல்லை தான், ரொம்ப வருது. இப்போ நீங்கள் பேசும்போதே எனக்கு எமோஷனல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 2008 மக்கள் இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அப்போலேருந்து நான் அதில் மெம்பராக இருக்கேன். திருப்பி டிவிக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு உண்மையை சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. வச்சு என்னோட அண்ணன் ஒரு கட்சி தொடங்கியிருக்கா, நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இன்னொரு இதில் இருந்தோம். திருப்பி அண்ணன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ இதுக்கு வந்தாச்சு. அப்போ ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ஃப்ராங்காக சொன்னால் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த லாஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரோ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு மாதிரி அப்டேட்டுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாக எமோஷனல் இதாக இருந்துச்சு. லாஸ்ட்டு பர்த்டேக்கு ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க, ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு பிடிச்சி இனிமேல் எங்களுக்கு ஃபோட்டோ வராதா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. அடுத்து அக்டோபரில் வந்து சிங்கப்பூர் போய் மலேசியாவில் போய் இது ஈவெண்ட் பண்ணிட்டு வரும்போது மொத்தமாக உடஞ்சிட்டோம். இனிமேலுக்கு எங்களோட ஸ்டேட்டஸே எல்லாம் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் நடந்த மாதிரி இந்த சேட் ஸ்டேட்டஸாக எல்லாமே வச்சு ஃபேமிலிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அதே ஸ்டேட்டஸாக வச்சுவோம். அதை பார்த்து பார்த்தே இருங்கிற ஆல்ரெடி நான் இதெல்லாம் தான் இருக்கேன், நீங்கள் வேறு இருக்கிற மாதிரி ரொம்ப இழக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் எவ்வளோ நடிகர்கள் வந்துட்டாங்க பார்த்துட்டு, மேபி என்னோட அப்பா காலத்துலேயோ இல்லை என்னோட பையன் காலத்தில் வேறு ஆள் வந்திருக்கலாம். பட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே தளபதியில் 1000 படம் போய் பார்ப்போம், நிறைய ஹீரோ போய் பார்ப்போம், அவங்களையும் கொண்டாடுவோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு பர்சனல் தளபதி தான். அது ஒரு மாதிரி எமோஷனல் தான் ரொம்ப. இன்னொன்று அவர் வந்து மூவியில் நடிச்சிருக்கும் போது பர்த்டே செலிப்ரேஷனாலே ஒரு மஜாவாக இருக்கும். இப்போ வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, அது இனிமேல் எப்படி இருக்கும்? இனிமேல் செலிப்ரேஷன் கம்மியாக இருந்தது, அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 எலெக்ஷன் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் தற்கொலைனா இவங்க எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா நீங்களும் தற்கொலை தான், அப்படி தான் இது பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த செலிப்ரேஷன் இல்லை, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் என்னதான் அவங்க சொல்லி மனசை ஒப்பேற்றிக்கிட்டாலும் அது இதை சொல்லி இப்படி பண்ணிக்கலாம், நல்லதுட்டு உதவி பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் செலிப்ரேஷனுங்கிறது வருத்தம் தான் வருது. ஆனால் அதுக்கப்புறம் ஜனநாயகன் மூவி வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அதுக்கு அஃபீஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜனநாயகன் வந்திருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த இதை வச்சு கவர்ச்சி வச்சு பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக அந்த படம் வந்திருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓட்டு இன்னும் கம்மியாக கூட கிடச்சிருந்துருக்கலாம். இவங்களோட இதுபடி இவங்க அந்த படத்தை முடக்க தான் எங்களுக்கு பப்ளிக் சாதாரண மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு இது கிடச்சி இன்னும் ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அதை அவங்க தவற நினச்சிக்கிட்டாங்க. ஒழுங்காக அவங்க இது பண்ணி விட்டுருந்தாங்கன்னா எங்கள் இப்போ பசங்க போட்ட டைலாக் மாதிரி தான், ஒழுங்காக தளபதினு விட்டு போட்டு விடுங்கடா, முதலமைச்சர் விஜய்னு போடாதீங்க. இப்போ அவரே சொல்லிட்டாரு முதலமைச்சர் போடாதீங்க அப்படின்னா. ஆனால் அந்த படம் எப்போ வருதுங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆக மொத்தம் சினிமானாலே எனக்கு தளபதி தான். அது இல்லாதது பெரிய இதுதான், ஏமாற்றம் தான். அது மேபி இன்னொரு இதில் எப்படின்னு பார்ப்போம், அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடும்போது வேறு ஏதாவது கொடுப்போம், அட்லீஸ்ட் கெஸ்ட் ரோலாச்சும் வருவாரான்னு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்காச்சும் இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலை கட்டுதான்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவங்கள வந்து சிஎம் ஆக மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அது இப்போ சிஎம் ஆனதுமே எல்லாத்துக்குமே அன்எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்களா அவர் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார்? கண்டிப்பாக இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட அவமானம். என்னோட சுற்றி உள்ளவங்களை, என்னோட ஃபேமிலிஸ்னால் என்னோட ஃபேமிலி சரௌண்டிங்கில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்குங்க, நிறையா அவமானப்பட்டிருக்கோம். நான் ஒன்றும் முட்டு கொடுத்து தான் இருந்தோம், வேறு வழியே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் சுறாப்படத்தையே முட்டு கொடுத்து வாழ வச்சவங்க நாங்கள். ஸோ இவருக்கு நான் பண்ண மாட்டோமா? எங்கள் மகாபலிபுரத்தில் ஒரு டைலாக் ஒன்று எங்கள் தலைவர் எங்கள் மெம்பர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், படத்துலேயே நாங்கள் உங்களை தோக்க விட்டதில்லை, அரசியலை தோக்க விட்டுருமோ மாதிரி தான். ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம். ஆனால் எப்போ அந்த மே 4 இது பாருங்கள் சொல்லும்போதே எனக்கு யூஸ் பண்ணும்போது மே 4 அந்த 10 மணிக்கு நான் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணும்போது 8 மணி வரைக்குமே தபால் விட்டு வேறு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த 10 மணிக்கு மேலே போகும்போது அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு வந்துச்சு பாருங்கள், அது உண்மையிலே சீரியஸாக எப்படி ரியலைஸ் பண்ணாதான் ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டோம் போது. உண்மையிலேயே நாங்கள் பட்ட அவமானத்துக்கு எங்களுக்கு இது கிடச்சிருச்சு. இனிமேல் நாங்கள் எப்போ எவன்ட்டே நாங்கள் இது பண்ண சொல்லிட்டா திமுரா சொன்ன ஒருத்தன் அன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங், ஜென்சி மீட்டிங் நான் சொல்ல விரும்பல, ஜென்சி மீட்டிங்கில் ஒரு பையன் சொன்னீமா தவளத்தா சொல்லுவேன், நான் இவனோட அண்ணன் தம்பிடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் உண்மையாக ப்ரௌடாக சொல்லுவேன், இத்தனை வருஷமாக தளபதி தம்பி, இனிமேல் முதல்வரோட தம்பி அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு கௌரவமாக சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு ப்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎம் விஜய் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதே இல்லை, எப்போவுமே வந்தாருன்னு அவாய்ட் பண்ணிடுறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிம்பிள் கேள்வி. ஜெயலலிதா அம்மா இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அவங்க எத்தனை வாட்டி ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு யார்ட்டையாவது கேட்டு சொல்லுவோம். முக ஸ்டாலின் ப்ரெஸ் மீட் நிறையா கொடுத்தாரு, திருப்பி உட்கார வச்சிட்டாங்களா? இன்னொன்று ப்ரெஸ் மீட் கொடுத்த கேப்டனா என்ன பண்ணீங்க? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தலை வந்து ப்ரெஸ் மீட்டு ப்ளஸ் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். அவரோட தமிழ் உச்சரிப்பெல்லாம் கிண்டல் பண்ணி அவர் ப்ரெஸ் மீட்டே பேட்டியே கொடுக்காம போயிட்டார். ஸோ அது மாதிரி எதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவை ப்ரெஸ் மீட் கொடுத்து பேட்டி கொடுத்து உங்களுக்கு எது இப்போ பைட் சொல்லணுமா, இல்லை நாங்களுக்கு நல்லது செய்யணுமா, மக்களுக்கு நல்லது செய்யணுமா? ரெண்டில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் எது வேணும் உங்களுக்கு? அது மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு இது பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அவர் தமிழ் சினிமாவை விட்டு விலகினது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இல்லை, அவர் ஆப்போசிட்டாக இருந்தவர் அஜித்தே வந்து அவர் கார் ரேஸ் அப்படின்னு போயிட்டார். அப்படி 2 தலைங்க இப்போ சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ அவங்க வளர்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அவர் சினிமாவையும் தாண்டி அரசியல்லையும் முதலமைச்சர் ஆகிட்டார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு டக்குன்னு ஒரு கனவு மாதிரி நடந்த மாதிரி தான் இருக்குது அவர் சிஎம் ஆனதை. அவங்க எப்படியோ ஒரு 10 சீட்டு வாங்குவாங்க அப்படி தான் நினச்சான். ஆனால் இளைஞர்கள் ஃபுல்லாக ஓட்டு போட்டிருக்காங்க, போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எண்ணங்களை பூர்த்தி பண்ணுறாங்களான்னா இன்னும் ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மேகதாதுல அணை கட்டுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே டிஎம்கே பண்ண விஷயங்களை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் 2500 ரூபா கொடுக்குறேன்னாரு பெண்களுக்கு, அவர் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல. 1000 ரூபாய், அப்போ அதே 1000 ரூபாய் ரவுண்டிங் பண்ணிட்டாரு. கடைசியாக மக்களுக்காக வந்து சிஎம் விஜய் அவங்க ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் எதாவது சொல்லுங்கள். இறங்கி பண்ணணும் சார், களத்தில் இறங்கணும் சார். இன்னும் களத்திலே வரல சார். முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்கணும். பத்திரிகையாளர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் ஒருத்தர் வளர்ச்சிக்கு, அதாவது டவுன் ஆகிறதுக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட தைரியமாக பேச பழகணும். என்னன்னாலும் நம்ம மனசில் பட்டதை நான் செய்ய போகிறேன் இதுன்றத ஒரு கொள்கை அடிப்படையில் பேசணும். பேசவே மாட்டுறாரு. அதான் அது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தயக்கம் தான் சார். சொல்லிட்டோம், தட்டுன்னு சிஎம் ஆகிட்டோம். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து எல்லாருமே அதை முடிச்சுட்டு வந்து
ப்ரெஸ் மீட் தராங்க. ஆனால் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தரமாட்டுறாரு. படிக்கிறது கூட எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறாரு. யாரோ சொல்லி கொடுத்து படித்த மாதிரி தான் இருக்குது. அவராக இப்போ பொதுக்கூட்டத்தில் திருச்சியில் பேசும்போதோ இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போதோ வீரவசனமாக பயங்கரமாக பேசினார். அந்த மாதிரி இந்த இடத்துல பேசணும்ல. நான் ஒரு சிஎம்மாக உட்காந்துருக்கேன், அதுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல, அது இல்லையே. அவருக்கு அதை கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல. இது என்ன சார், இது என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சொல்ல அவங்களுக்கு போட்ட திட்டங்களை தான் திரும்பவும் செய்வீங்களான்னு கேட்டாலும் சொல்லணும்ல. அதுதான் இந்த ஒரு மாத காலத்துலையா பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சுமாராக தான் சார் இருக்குது. நான் என்ன சார், அங்கே ஆட்சியிலே சும்மா இல்லை, அங்கங்கே நடக்கிறதுக்கு இந்த அண்ணா பூதகரமாக இருக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு ஆண் நண்பரோட போயிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க. இங்கே 3 வயசு குழந்தையெல்லாம் கற்பழித்து இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இங்கே அந்த இது கூட நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்தோடனே நம்ம சொல்ல முடியாதுன்னு விடக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும் சார். ஃபஸ்ட்லேயே களத்தில் நிற்கலாம், தைரியமாக பேசணும். யார்கிட்டனாலும் இந்த ஒரு திருச்செந்தூர் கோயிலில் பண்ண மாதிரி இறங்கி சத்தமே இல்லாமல் மோமுடியை போட்டு அதில் எங்கே நடக்குதுன்றதை பார்க்கணும். போலீஸ் என்ன நடக்குது, எது நடக்குது எல்லாத்தையும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். உள்ள நாங்கள் பையெல்லாம் பார்ப்போம், 6 மாதம் கழித்து பார்ப்போம். 6 மாதத்தில் குற்றங்கள் அதிகரிச்சிடக்கூடாதுல்ல. அதனால் பத்திரை வார்த்தை சொல்கிறது அது வேறு இது. இருந்தாலும் களத்தில் இறங்கி செய்யணும். திமுக அந்த மாதிரி செய்யாது. எப்போனாலும் யாருனாலும் களத்தில் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கூட போய் இறங்கி ஒரு பாதாள சாக்கடை அடைச்சிருக்குன்னா டப்புக்குன்னு போயிட்டு பார்ப்பான், இல்லாட்டி அவனே இறங்கி கூட பண்ணுவான் 10 பேர் சொல்லும்போது. அந்த மாதிரி அவங்க தேவைக்கு ஆளுகளும் இறங்கி செய்யணும். எல்லாம் சின்ன பசங்க செய்யணும், செஞ்சால் தானே ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. இன்னொன்னுயா, இப்போ திமுக ஆட்சியில் 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள்? கடனுக்கு பற்றி சம்மந்தமே கிடையாதுங்க. கடன் வந்தால் வரவு வந்துடுங்க எப்படின்னாலும். இப்போ டாஸ்மார்க்கில் எவ்வளோ வருமானம் வருதுன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் செலவாச்சுன்னா வரவாயிருக்கும். திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அவங்க போட்ட திட்டங்கள்லாம் பாருங்கள். நார்த் மெட்ராஸ்லாம் அவ்வளோ அருமையாக்கி வச்சுருக்காங்க. பாலங்கள் என்ன இது என்ன அவ்வளோ இந்த தேனாம்பேட்டை டு சைதாப்பேட்டை வரைக்கும் உள்ள பாலம் கூட பாதிலே நிற்கிது. அதில் ஊழல் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. நாங்கள் பண்ணுறத நீங்கள் தைரியமான ஆளுகளை வச்சு டெண்டர் விட்டு இன்னும் பண்ணுங்கள், உடனே முடிங்க அந்த விஷயங்களை. களத்தில் இறங்கி பண்ணால் தானே மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும். இப்படியே இழுத்து போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து விட்டுட்டு போனீங்கன்னா அது என்ன இருக்குது? அதனால் எல்லாமே சிறப்பாக செய்யணும். இப்படி திமுக செஞ்ச சில விஷயங்களில் சொல்லணும்னா, இந்த பறக்கும் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் திட்டம் அவ்வளோ அருமையான திட்டம். இந்த ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷன் கூட வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி பண்ணி கட்டமைப்பு கரெக்டாக வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட மாஜி மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க, இவ்வளோ இத்தனை கொஞ்சம் கடன்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குண்டான வரவுகள் வந்துடும். செலவுகள் பார்க்குறீங்க, வரவு வர்றதை நீங்களே சொல்ல முடியுமா? எவ்வளோ வருமானம் வருதுன்றதை சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். அப்படி தான் சொல்கிறேன்.